ஹாய் சுட்டி குழந்தைகளா, உங்களுக்கான கதை சொல்லி இதோ வந்துட்டேன். நியூட்டனின் புவியீர்ப்பு ஆராய்ச்சி தொடர்பான உண்மை வரலாற்றின் தொடர்ச்சி. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் கதவுகள் மூடப்பட்ட அதே வேளையில் நியூட்டன் தனது ஆராய்ச்சிக்கான கதவுகளை திறந்தார். நிலவுக்கும் பூமிக்கும் இடையேயான தொடர்பு குறித்த அவரது ஆராய்ச்சியில் நிலவு பூமியிலிருந்து தொலைவில் இருக்க காரணம் என்ன? நிலவு ஏன் தொலைவில் இருந்தவாறு பூமியை சுற்றி வருகிறது? 10 அடி மரத்தில் காய்ச்சிருக்கக்கூடிய ஆப்பிள் மேல் நோக்கி பறப்பது கிடையாது, மேலும் பக்கவாட்டில் கூட மிதப்பது கிடையாது. மரத்திலிருந்து கீழே விழக்கூடிய ஆப்பிளானது நேராக பூமியை நோக்கி கீழே வந்து தரையில் விழுகிறது. அப்படி இருக்க 3,84,400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நிலா ஏன் பூமியில் வந்து விடுவது கிடையாது? மாறாக அந்தரத்திலேயே நிலைத்து நிற்பதற்கான காரணம் என்ன? இப்படியாக ஆப்பிளையும் நிலாவையும் ஒப்பிட்டு ஏறத்தாழ 27 ஆண்டு கால ஆராய்ச்சிக்கு பிறகு புவியீர்ப்பு விசைக்கான விதியினை நியூட்டன் கண்டறிந்தார். அப்படி இருக்கையில் அவர் தலையில் ஆப்பிள் விழுந்த கதை உருவானது எப்படி? அது குறித்து தெரிந்து கொள்வதற்கு முன் நம்மளோட சுட்டி குழந்தைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி நாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் உடனே பார்த்துடுங்க. அப்படியே நம்ம சுட்டி குழந்தைகள் சேனலில் போடக்கூடிய வீடியோஸ்க்கு லைக் பண்ணிவிடுங்க, உங்களோட கமெண்ட்ஸை சொல்லிவிடுங்க, கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சுட்டி குழந்தைகளே, இந்த வீடியோவோட தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம். வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி சுட்டி குழந்தைகளே.